ஹலோ கைஸ், இது கேமிங் அன்றைக்கூட நம்ம டீமன் ஸ்லேயர் முகேன் ட்ரெயினரோட ஃபைனல் ஃபியூ எபிசோட்ஸில் தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே டீமன் ஸ்லேயரோட கிளைமேக்ஸு அண்ட் அந்த ரெங்குகு சக்காசா எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதோட வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைக்கில் போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கேஸ் பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்கள், டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ஸோ அதன் மூலமாக ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். போன வீடியோவில் டான்ஜிரோ vs என்மோட அந்த ஃபைட் முடிச்சிருக்கும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்மோ இன்னுமே உயிரோட தான் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் தான் அவரோட ஃபுல் பாடியுமே, அதாவது அந்த பாடியோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட ஃபியூஸ் ஆயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி நம்ம என்மோ டான்ஜிரோ அண்ட் டீமன் ஸ்லேயர்ஸில் எப்படி அவரை வந்து டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் வாங்க டக்குனே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ம டான்ஜிரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரெஸ்ட் ஆஃப் த டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லுவார். இவன் வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு உதவிக்கிற நீட்டுங்கள் அப்படின்னு நம்மளாம் சொல்லுவாங்க. ஸோ உடனே ரென்கோக்கு, ஜெனிட்ஸு, இனோசுகேன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த டைமில் யார் வருவாங்க அப்படின்னா நம்ம இனோசுகே தான் வருவார். ஸோ ஃபுல்லாகவே அந்த ட்ரெயினோட ஃபியூஸான என்மோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட ஃப்ளஷ் எல்லாத்தையுமே வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவார். அந்த ஃப்ளஷ்ஷே ஒரு டென்டக்கெல்லாம் மாறி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும். இப்படி தான் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பக்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பீச் ப்ரீத்திங் பண்ணுவார், டான்ஜிரோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வாட்டர் ப்ரீத்திங் பண்ணுவார். ஸோ அப்படியே மாறி மாறி பண்ணி ஃபைட்ஸ் வந்து எதிர்கொண்டுட்டு இருப்பாங்க. அண்ட் இப்படிலாம் ஃபைட் போயிட்டு இருக்கும்போது என்மோ இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களால வந்து ரொம்ப நேரம்லாம் என்னோட ஃப்ளஷை வந்து கட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, இவங்களுக்கும் ஒரு டைம் வரும். அண்ட் அப்போ வந்து அவங்களோட ஸ்டாமினா, அவங்களுடைய ஓவரால் பவர் இழந்துருவாங்க. ஸோ எவ்வளோ நேரம் இவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கப்போ நெசுகோ காப்பாங்க. நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணு, அதாவது அவங்களோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க வந்து பழைய சைஸுக்கு போயிடுறாங்க. அவங்களோட பேஸான ஃபார்முக்கு போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் அப்படி டென்டக்கெல்லாம் மாதிரி நம்ம நெசுகோ அட்டாக் பண்ணணும், அதாவது ஆக்சுவலாக பேசஞ்சர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும். அந்த இடத்துல நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா போய் சேவ் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த டீமன் கிளாஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அப்படியே ஸ்க்ராச் பண்ணி அட்டாக் பண்ணலாம் பண்ணுறாங்க. ஒரு கடத்து மேலே அவங்களே வந்து எதிர்கொள்ள முடியாத சமயத்தில் தான் நம்ம ஜெனிட்ஸு போய் ஹீரோயிசம் பண்ணுறாப்புல. அந்த டைமில் தண்டர் ப்ரீத்திங் ஃபர்ஸ்ட் ஃபார்மில் போய் ஒரு மாஸ்க் காமிச்சு விட்றாப்புல. அவரோட சம்பவங்கிறது ஒரு எபிசோடில் வேணும்ல. ஸோ அதனால் அந்த சம்பவமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்துடும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு தாள் மிஸ்ஸிங்கு, அதுதான் நம்ம ரென்கோக்கு சான். ஸோ ரென்கோக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக தூங்கிட்டேன் போல், அட பாவீங்களா எவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, என்னடா அது ட்ரெயினில் ஃபுல்லாக எவ்வளோ ஃப்ளஷி டென்டக்கெல்லாம் சுற்றி கிடக்கு, நான் ஒரு ஹஷிராவாக வந்து வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட வித்தையை காமிக்க ஆரம்பிச்சிடாரு. அண்ட் இதிலேருந்து நம்ம ரென்கோக்குவோட சம்பவங்கள் ஆரம்பிக்குது. ஸோ கியூஜிரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாத்தையுமே அடுத்த செகண்ட்லேயே வந்து வேனிஷ் பண்ணிடுவார். அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோவால் நம்பவே முடியாது, அவரோட அட்டாக் பண்ணதுக்கு எதுக்கும், அதாவது அந்த ஃப்ளேம் ப்ரீத்திங் பண்ணதுக்கு எதுக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினே அப்படி அதிர ஆரம்பிக்கும். டான்ஜிரோ ஷாக் ஆகிட்டு யார் அது, கண்டிப்பாக நம்ம ரென்கோக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அந்த இடத்துல நம்ம டான்ஜிரோ அண்ட் ரென்கோக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. கியூஜிரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி நீ ரெண்டு பேரும் நல்லா தான் பண்ணுற, பட் ஆனால் இது போதாது, இப்போதைக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இந்த ட்ரெயினில் மொத்தம் 8 கார்ட்ஸ் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் 5 கார்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன், அதாவது மிச்சம் உள்ள 5 கார்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த 3 வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க பார்த்துக்குவானுங்க, அதாவது ஜெனிட்ஸு அண்ட் நெசுகோ பார்த்துக்கோங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னா, எந்த ஒரு டீமனுக்குமே நெக்கு, அதாவது ஹெட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால் அதை மொதல் சர்ச் பண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ இதே பிளான் நம்ம இனோசுகிட்ட சொன்னோடனே இனோசுகி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி 3 வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டாப் கார்ட்டு, அங்கே போய் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூஃப் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா லைக் டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா தானே அதோட நெக்கு, அதோட ஆக்சுவல் பாடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரிலாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கும்போது ஆளுக்கு ஒரு ப்ரீத்திங், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் ப்ரீத்திங், அவர் வந்து வாட்டர் ப்ரீத்திங் சொல்லிட்டு மாற்றி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு கண்டக்டர் இருப்பாப்பில், அந்த ட்ரெயினுக்கு கண்டக்டர் இருப்பார். ஸோ அவரை பார்த்தோன்னே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ சேவ் பண்ணிடுவார். ஏன்னா அந்த இடத்துல டென்டக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு எபிசோட் தான் பர்டிகுலராக டீமன் ஸ்லேயர் ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஃபைட் சீன் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஃபைட் பார்த்தீங்கன்னா இந்த 20 நிமிஷத்துல இருந்துச்சு. அந்த 20 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடக்க முடியாத அளவுக்கு ஃபைட்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி அடிக்கும் போது தான் இந்த இடத்துல வந்து நம்ம என்மோவோட அந்த போன் வந்து விசிபிள் ஆகும். அந்த போன் விசிபிள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த திரும்பியும் அந்த ஃப்ளஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆகி அதை கவர் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும். ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் அவங்க வந்து அந்த டென்டக்கிள்ஸோட பேட்டில் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ சடனாக அந்த டென்டக்கிள்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ் எல்லாமே ஜெனரேட் ஆகி அந்த ஐஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம என்மோவோட கையில எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷோட ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த கண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ ஃபோக்கஸ் பண்ணி அந்த அன்கான்ஷியஸ் ஸ்லீப் திரும்பி அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இதை போடும், பிளட் ஆர்ட் ஸ்பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா போடும். ஸோ அதை போட நம்ம டான்ஜிரோ முடிஞ்ச அளவுக்கு அவருடைய அந்த ட்ரீம்லேருந்து தன்னைத்தானே டெஸ்ட்ராய் பண்ணி திரும்பி வந்துட்டு இருப்பார். ஒரு கடத்துக்கு மேலே அவர் ரியாலிட்டியில் இருக்கிறதே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே கீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். அண்ட் அப்போ தான் அந்த இடத்துல இனோசுகே மேக்ஸ் த சேவ். அண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மாதிரி டேய் நீ வந்து உசுரோட தாண்டா இருக்க, அதாவது இது ரியாலிட்டியில் இருக்கும்போதே நீ வந்து ட்ரீமை நினச்சி உடனே நீயே கொண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என் தலைவர் இனோசுகி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஜிரோ சேவ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், எப்படி நம்ம டான்ஜிரோவால் மட்டும் ட்ரீமுக்கு போக முடியாது, இனோசுகியால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இனோசுகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் மாஸ்க் போட்டுருப்பார்ல, ஸோ அதனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஸ்லீப் போக முடியாது.
முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இனோசுகே இந்த இடத்துல தப்பிச்சிட்டாரு அப்படின்னு இருக்கப்போ அங்கிட்டு சடனாக கண்டக்டர் வந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நம்ம இனோசுகே அடிக்கலாம் ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவாப்ல. ஸோ அந்த இடத்துல டாஞ்சிரோ வந்து நம்ம இனோசுகே சேவ் பண்ணி அந்த அடியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாங்கிப்பாரு. ஸோ வாங்கினோடனே டே இவன் என்னடா இவன் கிடைக்கிற அந்த கண்டக்டர் இவனை தூக்கி அங்கே சாவடிச்சிடறா எப்படினாலும் சாதான் போகிறா அப்படின்னு சொல்லும்போது டாஞ்சிரோவும் இவர் ஒரு உயிர், ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிசம் சென்டிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரையும் தூக்கிட்டு வேற ஒரு இடத்துல போய் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த ஃபைட் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த என்மோட ஃப்ளஷுக்கும் டாஞ்சிரோ இனோசுகே தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த எபிசோட ஃபைட் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓவராலாக இவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா எப்படினாலுமே வந்து நம்ம இந்த ஃப்ளஷை வந்து ஆக்சுவலாக டெஸ்ட்ராய் பண்ணால் மட்டும்தான் இந்த என்மோ வந்து டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இதற்கு இடையில இனோசுகே மாட்டிப்பாரு, அந்த இடத்துல டாஞ்சிரோ சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாற்றி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இனோசுகே பவர் அப் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து தன்னோட பீஸ் ப்ரீத்திங் ஃபார்ம்லாம் ஸ்லைஸ் அண்ட் டைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவார். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த என்மோட நெக் போனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விசிபிள் ஆகி அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு கட் போடுவார். ஸோ அந்த கட் போட்டவொடனே இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஞ்சிரோ தன்னோட ட்ரம்ப் கார்டு அதாவது ஹினோகாமி காகுரா அப்படின்ற காகுரா டான்ஸ்லேருந்து வந்த ஒரு ப்ரீத்திங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணார். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த ஸ்பைடர் டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஞ்சிரோ இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த டெக்னிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்மூட்டியுமே யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல தன்னோட ஃபாதர்ட்ட வந்து இந்த மாதிரி ப்ரே பண்ணியிருக்காரு, நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, உங்களோட டெக்னிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், இது வந்து சன் ப்ரீத்திங் சொல்லிட்டு ஆக்சுவலாக அடுத்தடுத்த சீசன்ஸில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரீத்திங் இந்த ஒரு காகுரா டான்ஸில் உள்ள அந்த ஒரு டெக்னிக்கை டிரைவ் பண்ணி இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி நம்ம என்மோவோட நெக்கில் வந்து விழுது. அண்ட் அதோடய வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்மோவோட ஹெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் என்மோ அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற மாதிரி காப்பாங்க. பட் கேப் என்ன நடக்கும் அப்படின்னா அவரோட ஃப்ளஷை வச்சுட்டே கண்டினியூ பண்ணி அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே எப்படியாவது கில் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து கில் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் சேட்லி அந்த இடத்துல நம்ம தலைவர் ரெண்டு கொடுப்பாரு, அந்த இடத்துல ஒரே சதைச்சி விட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ணி அவருடைய ஃப்ளேம் ப்ரீத்திங்கை போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த என்மோ அப்படின்ற டீமனி வந்து சாவடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்மோ செத்தவொடனே அந்த ட்ரெயின் அப்படியே சொங்கின்னு செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறதோட இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டாஞ்சிரோ இனோசுகே இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து என்மோ அப்படின்ற டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த என்மோ ஆல்ரெடி அந்த ட்ரெயினோட தான் ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படி ஃபியூஸ் ஆகும்போது என்ன நடக்கும், அஃப்கோர்ஸ் சாகும்போது அந்த ட்ரெயின் மேலே பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகி அங்கிட்டு இங்கிட்டு மெஸ்அப் ஆகுது. ஸோ மெஸ்அப் ஆகிறதுக்கு இப்போ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு போகிறாங்க. ஸோ இவங்களாம் எப்படியாவது சேஃபாக லேண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு வகையில் லேண்ட் ஆகும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்ம டாஞ்சிரோக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கண்டக்டர் வந்து நம்ம டாஞ்சிரோட வயிற்றுல வந்து ஸ்டாப் பண்ணார்ல. ஸோ அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. ஸோ அப்படி அதிகமாகும் போது டாஞ்சிரோ என்ன சொல்கிறா அப்படின்னா இனோசுகே போய் அந்த டிடிஆரை போய் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இனோசுகேவும் நீ சொல்கிறதுக்காண்டி போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு போறாரு. ஸோ இப்போ நம்ம டாஞ்சிரோ வழியில் துவச்சிட்டு இருக்கேன், அந்த இடத்துல கியோஜிரோ ரென்கோக்கு வராரு. வந்தவனே வந்துட்டு என்னடா நீ இப்படி மெஸ்அப் போயிருக்கியே, பார்த்தாலே ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உன்னோட அப்டாமினில் உள்ள ஒரு பிளட் இஷ்யூ வந்து லைக் இந்த மாதிரி டான் ஆயிருக்கு. ஸோ அதை நீ வந்து உன்னோட ப்ரீத்திங் மூலமாக தான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரெயின் பண்ணுறாரு. ஸோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவருடைய டிஷ்யூ லீக் ஆகிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணோடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ ஒன்ஸ் அஷீரா ஆகிட்டா அப்படின்னா அந்த மாதிரியான ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே மாஸ்டர் பண்ணால் மட்டும் தான் உன்னால் வந்து சண்டை போடவும் முடியும் அண்ட் அதே சேம் டைம் ஒன்றை நீயே தற்காத்து கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு வேலையாக இப்போ வந்து பார்த்தோன்னா டாஞ்சிரோ ஆல்மோஸ்ட் வந்து ஹீல் ஆயிடுவாப்பில். ஸோ இங்கே ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது சடன்லி அந்த சைடு இருந்து ஒரு அப்பர் மூணு வருவாப்பில். ஸோ அவர் தான் யார் அப்படின்னா நம்ம அகாசாவை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம டாஞ்சிரோவால் நம்பவே முடியாது. லைக் அவரை பார்த்தோம் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண டீமன்ஸ்லேயே அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரியான ஒரு சென்ட்டை வந்து நம்ம டாஞ்சிரோ சென்ஸ் பண்ணுவாப்பில். ஸோ அப்படி சென்ஸ் பண்ணோடனே வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக போய் நம்ம அகாசா நம்ம டாஞ்சிரோ தான் கொள்ளலாம்னு சொல்லிட்டு போவான். ஸோ அவனை கொள்ளலாம்னு சொல்லிட்டு போகிறப்போ இந்த இடத்துல நம்ம ரென்கோக்கு என்ன பண்ணுவார், ஃப்ளேம் ப்ரீத்திங்கை போட்டு அந்த இடத்துல நம்ம டாஞ்சிரோவையும் சேவ் பண்ணார். சேவ் பண்ணோடனே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, ஆல்ரெடி லைக் சாகிற நிலைமையில் இருக்கிற போய் ஒருத்தனை போய் கொல்லணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நம்ம ரெண்டு பேர் பேச போகிறோம். ஸோ அப்படி நம்ம பேசும்போது இடையில இவன் தடங்களாக வந்தா அப்படின்னா நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவனை வந்து கொள்ளலான்னு பிளான் பண்ணேன் அப்படின்னு நம்மளாம் ஒரு தான் சொல்லுவார். ஸோ அப்படி சொல்லும்போது வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க. ஸோ பேசும்போது நீ என்னோட அடியே வந்து லைக் டிஃபெண்ட் பண்ணுற, ஸோ அதனால் நீ வந்து ஒரு அஷீராவாக தான் இருப்ப அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ டீமன் ஸ்லேயருங்கிறத பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீயுமே வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றனால நீ வந்து பேசாமல் இந்த மாதிரி டீமன் ஏறு, ஸோ உனக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா சொல்லுவார். ஸோ அதுக்கு வந்து கியோஜிரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் எதுக்கடா டீமன் ஆகணும், நான் அவனை எதிர்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லுவார். ஸோ இப்போ தான் வந்து ஆக்சுவலாக ஃபைட் அப்படின்றது அகாசா வெர்சஸ் கியோஜிரோ ஃபைட்டிங் இந்த எபிசோடில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களோட ஃபைட் அப்படின்றது அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் எண்டிங்கில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ஃபைட் அண்ட் இந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்சிவாக பில்டப் ஆகும். ஸோ இவங்க ஃபைட் பண்ணிருக்கும்போது நம்ம டாஞ்சிரோ இனோசுகே பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களும் போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறப்போ டாஞ்சிரோவில் ஒன்றுமே முடியாது. அண்ட் அப்படியே அவர் போகலான்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ரென்கோக்கு இல்லை நீ வரவே வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லுவார். இனோசுகே இந்த ஃபைட்டை பார்த்துட்டு இருக்கப்போ இனோசுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா என்னாலையும் போய் நான் ரென்கோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பரனா இவங்க சண்டை போகிறத பார்த்தோன்னா நம்மளோட எலும்பு அக்காசை எண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் வந்து பார்த்தோன்னா அவருமே ஃபைட்டை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார். இந்த ஃபைட் அப்படின்றது செம்ம இன்ட்ரெஸ்டாக போகும். ஹான்ஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபைட் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அனிமேஷன் வைஸாக செம்மையாக இருந்துச்சு. மூவியில் பார்க்குறப்பையும் சரி எபிசோடில் பார்க்குறப்பையும் சரி ரெண்டுமே சிமிலர் தான். பட் ஆனால் இந்த எபிசோட் ஃபீல் அப்படின்றது ரொம்ப தனியாக இருந்துச்சு.
ஸோ அதனால் இதை நீங்கள் எபிசோடில் கண்டிப்பாக போய் பாருங்கள். கியோஜிரோ ஒரு பக்கம் இங்கிட்ட ஃப்ளேம் ப்ரீத்திங் அண்ட் அங்கிட்டிங் அக்காசா ஒரு பக்கம் பிளட் டிமன் ஆட்டுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு மாற்றி பார்த்தா செம்ம இன்டென்ஸாக சண்டை போட்டுருப்பாங்க. அண்ட் இப்படிலாம் சண்டை போட்டுருக்கப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கியோஜிரோ தான் நல்லா அடிக்கிற மாதிரி போகும். பட் ஆனால் அக்காசா அப்படின்றவருமே வீக்லிங் இல்லை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிற விதமாக நம்ம கியோஜிரோவோட ஹெட், அதாவது ஃபோர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணுவார். ஸோ அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட மண்டையிலேருந்து ப்ளீட்லாம் ஆகும். ஸோ அப்படி ப்ளீட் ஆகும்போது இந்த இடத்துல கொஞ்சம் புஷ்அப் பண்ணி இவர் என்ன பண்ணுவார், நம்ம ரென்கூக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டைகர் ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் வந்து கொண்டு வருவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளியே சீறி பாஞ்சு நம்ம அக்காசா அடிக்கிற மாதிரி ஒரு செம்மையான ஒரு டெக்னிக், அனிமேஷன் அண்ட் விஷுவலைஸாக செம்மையாக இருந்துச்சு இந்த டெக்னிக். ஸோ அதை போட்டோடனே நம்ம அக்காசா வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சாவடிக்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷனில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அப்படி தான் நம்ம கியோஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸே கொடுத்துருப்பாரு. அதை பார்க்க போகிறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்த மாதிரி இருக்கும். இதை பார்க்குறப்போ டான்ஜிரோவும் நம்ம கியோஜிரோ வந்து அவர் வந்து கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் சடனாக வந்து அக்காசாக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி அவனோட கை கிழிஞ்சு போயிருக்கும். அந்த கையை தான் வந்து பார்த்தா நம்ம கியோஜிரோ வந்து ஸ்லைஸ் பண்ணிப்பாப்ல. அந்த கை வந்து அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்பி கம்பேக் கொடுப்பாரு. நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லை, என்னால் நீ வந்து எதிர்க்க முடியாது, ஸோ அதனால் நீ பேசாமல் டீமன் ஆயிரு, உன்னை வந்து நான் ட்ரெயின் பண்ணி நீமே வந்து பார்த்தீங்கன்னா பல சென்ச்சுரிஸ்க்கு உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். ஸோ அவனே ரென்கோக்கு இந்த மாதிரி நான் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு வந்து ஆசை இல்லை, ஹியூமன்ஸ்னாலே வந்து உயிரோட வாழ்ந்து இறக்குறவங்க தான் ஹியூமன்ஸு, ஸோ அதற்கு மீறி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீமனாக இருக்க விரும்பலை அப்படின்னு நம்மளாம் சொல்லுவார். ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ இவங்களோட ஃபைட் வந்து ஸ்டில் ரீஸ்டார்ட் ஆகுது, அதாவது கண்டினியூ ஆக போகுது. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ ரென்கோக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூரி இருப்பார். ஏன்னா அக்காசா அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுருப்போம் நம்ம ரென்கோக்குவை. அண்ட் அதற்கேற்ற மாதிரி அவரோட வாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது அப்படின்றனால ஃபைட் அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி ஃபைட் போயிட்டு இருக்கப்போ ஒரு கடத்தில் அக்காசா வந்து நம்ம ரென்கோக்கோட ஓவர் போயிடுவார். அதற்கான காரணம் அப்படின்றது இவங்க நைட்டில் தான் சண்டை போடுவாங்க. நைட்டில் சண்டை போடுறப்போ டீமன்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓவர் போயிடுவாங்க. அக்காசா அவனோட பாடி ஹீல் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ உனக்கு நான் கொடுத்த இன்ஜுரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அதை வந்து உன்னால் ஹீல் பண்ணிக்க முடியாது, ஸோ அதனால் நீ வந்து இப்படி இருந்த அப்படின்னா நீலாம் செத்து தான் போயிடுவேன், ஸோ அதனால் லெட்ஸ் ஃபேஸ் இட் பி எ டீமன் அப்படின்னு நம்மளாம் சொல்லுவார். கியோஜிரோவும் கற்று வச்சு மொத்தத்தை இறக்குற மாதிரி என்னால் முடிவு விட்டு கொடுக்காத கோபியான் ப்ளஸ் அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு மை ஹீரோ அகாடமி டைலாக்லாம் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் ஒரு ஃப்ளேம் டெக்னிக் யூஸ் பண்ணுவார். இந்த டெக்னிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9th ஃபார்ம் டெஸ்ட்ரக்டிவ் டெத் அனிஹிலேஷன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடுவார். அது விட்டோன்னு வந்து பார்த்தோன்னா அப்படியே லைக் இந்த டிராகன் பால்ல கமேஹாமே வர்ற மாதிரி அந்த ஃப்ளேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் அப்படியே ஒரு உருவம் வரும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் நம்ம அக்காசாவை கவுற மாதிரி ஒரு சீன் வரும். இந்த இடத்துல அக்காசா அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அவருடைய ஒரு ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா விடுவார். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ஷோனல் அடிக்கடி வரும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம கியோஜிரோ தான் நம்ம அக்காசாவை அடித்து சாவடிக்கிற மாதிரி வரும். பட் சேட்லி அந்த ஒரு கிளாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்காசா நம்ம கியோஜிரோ ஸ்டாப் பண்ண மாதிரி காப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா இது ஒரு ஹஷிராவால் இப்படி ஒரு டீமன் வந்து எதிர்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு டான்ஜிரோ ஷாக் ஆகிட்டு வரும் போது அழுகிற நிலைமைக்கு போயிடுவார். ஸோ இப்படி நம்ம கியோஜிரோவாலே நம்ப முடியாத சூழ்நிலை தான் நம்ம கியோஜிரோட ஃப்ளாஷ்பேக் காப்பாங்க. அங்கே வந்து அவங்க அம்மா மரண படுக்கையில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து கியோஜிரோ சின்ன பையனாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி நீ வந்து ஒரு சாதாரணமான பையன், நீ வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னா நீ மற்றவங்கள விட ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்க. ஸோ அதை வந்து யாரெல்லாம் வீக்லிங்காக இருக்காங்களோ, யாரெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் அந்த உதவி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஈவில் டோர்ஸை தட்டி கேட்குற பொறுப்பு அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால பி ஸ்ட்ராங்கர் அப்போ நம்மளாம் சொல்லும்போது கியோஜிரோ இந்த இடத்துல தன்னோட ஃபைனல் ஒன் லாஸ்ட் ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தன்னோட சார் நிலைமையிலேருந்து கொடுக்குற மாதிரி காப்பாங்க. அண்ட் அப்படி நம்ம அக்காசா தன்னோட ரென்கோக்குவோட வயிற்றில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கும் போதுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட ஸ்வாட் எடுத்து அந்த அக்காசாவோட நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவார். அண்ட் அதை வந்து ரொம்ப டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருப்பார். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அது பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அதாவது பாதி நெக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்காசாவும் ஸ்டாப் பண்ண அந்த கையுமே, அதாவது அவரோட ஸ்டாப் பண்ணி அப்டாமினல் விட்டுருப்பார்ல, அதையுமே வெளியே எடுக்க முயற்சி பண்ணுவார். அண்ட் அப்படிலாம் எடுக்க முயற்சி பண்ணி கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கையே தனியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை வந்து ரென்கோக்கோட பாடியிலே தான் வந்து ஃபிட் ஆயிரும். இவருமே வந்துட்டு கையே இல்லாமல் தான் போவார். ஒரு வழியாக அதையுமே ஹீல் பண்ணிவிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் போவார். ஏன்னா அந்த இடத்துல டான்ஜிரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்படியாவது நம்ம அக்காசாவை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா ரென்கோக்கு இப்போ சார நிலைமையில் இருக்காரு அப்படின்றனால. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரென்கோக்கு தப்பிச்சு வர மாதிரி தான் காப்பாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி கான்செப்ட் அப்படின்றது வேறு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சன் ரைஸ் ஆகிற மாதிரி காப்பாங்க. சூரியன் வந்து உதிக்குது அப்படின்றனால இந்த இடத்துல அவரை தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஓடுவார். டான்ஜிரோ இந்த மாதிரி என்னடா இது ரென்கோக்கு போய் இப்படி அட்டாக் பண்ணிட்டு போறிய நீலாம் ஒரு கோலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீம் பண்ணிட்டே இருப்பார். இந்த மாதிரி கியோஜிரோலாம் சாக மாட்டார், அவரை வந்து நீ இனிமேல் தோக்கடிக்கல, இப்போ வரைக்குமே அவர் தான் வந்து வின்னர், நீ அவனை வந்து இந்த இடத்துல எப்படி டிவீட் பண்ணுறனா நீ வந்து யுவர் நாட் அ வின்னர் அட் ஆல் அப்போ நம்மளாம் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இதெல்லாம் கேட்டு அக்காசா வந்துட்டு யாரா நீ இந்த இடத்துல இப்படி ஸ்க்ரீம் பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல நான் ஒன்றை பார்த்து பயந்து வரேன்னு நினச்சியா, ஆனால் கொல்றது எனக்கு 2 செகண்ட் கூடாது, பட் ஆனால் இந்த இடத்துல சன்லைட் வருது அப்படின்றனால இப்போதைக்கு என்ன நானே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அண்ட் இந்த இடத்துல ஓடும்போது நம்ம டான்ஜிரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட நிச்சிரின் ஸ்வார் எடுத்து ஒரே போட டேரெக்டாக வந்து அந்த அக்காசா மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணுவார். ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ககுரா டெக்னிக்குமே யூஸ் பண்ணுவார். இந்த ஃபயரோட சேர்ந்து அந்த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்காசாவை ஸ்டாப் பண்ணும்போது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சிவியராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்காசாவை இன்ஜூர் பண்ணுது. அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்காசா வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ இப்போ தான் வந்து ரென்கோக்கு நம்ம டான்ஜிரோக்கு ஒரு ஃபைனல் ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் வந்து என்னால் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல, ஸோ அதனால் இப்போதைக்கு நான் சொல்ல வரதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைனல்
ஸ்பீச் கொடுக்குறாரு. சென்கோக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. நெசுகோ என்னதான் டீமன் இருந்தாலும் அவள் டீமன்ஸ் எதிர்க்கிறா அப்படின்றனால யாரெல்லாம் டீமன்ஸ் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாமே டீமன் ஸ்லேயர் காப்ஸுக்கு தகுதியானவங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி என்கிட்ட நீ வந்து ஹினோகமி காகுரா பற்றி நீ என்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் என்னோட வீட்டில் அதாவது இந்த ரென்கோக்கு ரெசிடென்ஸில் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹஷிராஸோட டேட்டா பேஸ் அதில் தான் இருக்கும். பர்டிகுலராக ஃபேமஸ் ஹஷிராஸோட டேட்டா பேஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். அப்படின்னால நீ அங்கே போய் சர்ச் பண்ணி பாரு, உனக்கு ஏதாவது அங்கே பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். என்னோட தம்பிகிட்ட ஃபாலோ வாட் இஸ் ஆர்ட்ஸியஸ் அப்படின்னு நம்மளாம் சொல்லுவார். அவனுக்கு எது சரியாகப்படுதோ அதை மட்டும் செய்ய சொல்ல மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம ரென்கோக்கு சொல்லுவார். அண்ட் அதேமாதிரி அவங்க அப்பாவோட ஹெல்த்தையுமே நல்லா பார்த்துக்க சொல்ல மாதிரி வந்து பார்த்தோன்னா அவருமே சொல்லுவார். அண்ட் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா அவருமே லைக் அவருடைய லாஸ்ட் ஃபைனல் மூமெண்ட்ஸ் இவங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு கிளிம்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரென்கோக்கோட அம்மாவை அந்த சைடு வந்து தூரத்தில் வந்து பார்ப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அம்மா என்ன நினச்சி பெருமைப்படாமல் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கும் போது அவங்க அம்மாவும் உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நீ உன்னோட உயிரை விட்டுருக்க அப்படின்னு நம்மளாம் சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே ரென்கோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமாயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தா கண்ணை மூடுறாரு. அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ரென்கோக்கு அப்படின்ட்டு வருமே இறந்து போயிறாரு. இந்த சீனை பர்டிகுலராக எனக்கு மூவியில் பார்த்ததோட எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலான ஒரு ஃபீல் வந்து ஏற்படுச்சு. ஏன்னா மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணி அந்த கேரக்டர் ஒரே மூவியில் காமிச்சு அதே கேரக்டர் அதே மூவிலே முடிச்சாங்க அப்படின்றனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டச்சு வரல. பட் ஆனால் இது வந்து நம்ம எபிசோடு விஷயம் பார்க்கும்போது எனக்கு இந்த எபிசோடில் பர்டிகுலராக அந்த ரென்கோக்கு டெத் சீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே எமோஷனலான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ரென்கோக்கு இறந்ததுக்கப்புறம் நம்ம டாஞ்சிரோ அழுதுகிட்டே தான் இருப்பார். எல்லாருமே அழுவாங்க, இன்க்ளூடிங் இனோசுக்கேவை அழுதுட்டு ஏன்டா அழுகிறீங்க, அவர் வந்து என்ன சொன்னார், நம்மளை ஒரு பெரிய அஷீராவா சொன்னார்ல, அது மாதிரி நம்மளும் ஆவோண்டா அப்படின்னா சொல்லுவார். செனிட்ஸு எங்களை அழுதான்னு சொல்லிட்டு நீ ஏன்டா அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நாலு கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இனோசுக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்ததுமே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காசு கேட்குற ரென்கோக்கு இறந்து போனதை பார்த்துட்டு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு இந்த ரென்கோக்கு இறந்த செய்தியாக இங்கே இருக்கிற எல்லா அஷீராஸ்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்களுமே வருத்தப்படுறாங்க. அண்ட் அதே சேம் டைம் அக்காசா அப்படின்றவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன் அப்படின்றதுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதோட டீமன் ஸ்லேயர் சீசன் 2ல் நம்ம முகேன் ட்ரெயின் ஆர்க்கில் உள்ள எல்லா எபிசோட்ஸுமே பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க். அது வந்து பார்த்தீங்கன்னா December 5 வருது, அதாவது எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் வீக் வருது. ஸோ அதுக்கான எல்லாமே வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி முக்கியமாக மூவி பார்க்காதவங்களோ பார்த்தவங்களோ எல்லா எபிசோட்ஸுமே முகேன் ட்ரெயின் ஆர்க்கில் உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃபைனல் எபிசோட் அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ எஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அஃப்கோர்ஸ் டார்க் சேனலில் கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலராக போட முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒருத்தர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.